ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோம், ஓகே. அது கூட சேர்ந்தே இந்த டபுள் சின் அப்படின்னு சொல்கிற இந்த பிரச்சனையும் நமக்கு சரியாகுமா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொழுப்புகள் தேங்கி நமக்கு கன்னப்பகுதி வந்து பெரியதாக இருக்கிற மாதிரி இருக்கும். காது பகுதியில் நமக்கு பிரச்சனை இருந்து அதனாலேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஏலக்காயை நம்ம எடுத்துக்கிறோம். எவ்வளோ அளவுனா 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். அந்த 100 கிராம் அளவுக்கு ஏலக்காய்னா சீரகம், சோம்பு ரெண்டுமே, இது எல்லாமே நமக்கு அந்த மசில்ஸை வந்து குறைக்கக்கூடிய ஆசன வகைகள். இதை நம்ம ரெகுலராக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணுங்க. ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் பருமன் அதிகமாகும் பொழுது நம்ம உடலில் சில இடங்களில் மட்டும் அதிகமாக நமக்கு வந்து வெயிட் போட்ட மாதிரி இருக்குங்க. இதில் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், டாக்டர் எனக்கு வந்து டபுள் சின் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது இரட்டை கன்னம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஃபேஸே வந்து ஃபேஸ்க்கு கீழே நமக்கு இன்னும் கொஞ்சம் சதைகள் சேர்ந்த மாதிரி இருக்கிறது. இது என்ன தான் டாக்டர் பண்ணுறது? ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோம், ஓகே. அது கூட சேர்ந்தே இந்த டபுள் சின் அப்படின்னு சொல்கிற இந்த பிரச்சனையும் நமக்கு சரியாகுமா? இதற்கு ஸ்பெஷலாக நமக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய பேர் இதை வந்து கேட்குறீங்க. ஸோ இந்த டபுள் சின் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம குறைச்சிடலாங்க. உடல் எடையை குறைக்கிறத விட இது ஈஸியாக நம்ம குறைச்சிடலாம். முக்கியமாக பார்த்தோம்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த வந்து ஒபிசிட்டியில் அதிகமான அந்த உடல் பருமன் ஆகும்பொழுது அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிறது தான் அந்த கன்னப்பகுதியில். அதாவது சப்மெண்டல் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். சப்மெண்டல் ஏரியானா அந்த கீழே, தாடைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஃபேட், கொழுப்பு, அதிகமான கொழுப்பு வந்து டெபாசிட் ஆகிறது, தேங்குறது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொழுப்புகள் தேங்கி நமக்கு கன்னப்பகுதி வந்து பெரியதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அப்போ அந்த கன்னப்பகுதி பெருசாக இருக்கும் போதே தெரியும், ஐயோ உடலும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. பொதுவாகவே நம்ம உடல், அதுவும் பெண்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி கன்னப்பகுதிகளில் கன்னப்பகுதி பெருசாக இருக்கும் போதே தொண்டை பகுதியும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ், கைகளில், இடுப்பு, வெயிஸ்ட், இடுப்பை சுற்றியும் தொடை பகுதியிலலாம் வந்து அதிகமாக ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டபுள் சின் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதை எப்படிங்க சரி செய்யலாம்? ஸோ டபுள் சின் இருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன? அந்த சப்மெண்டல் ஏரியாவில் டெபாசிட் ஆகக்கூடிய அந்த கொழுப்பை வந்து எப்படிங்க கரைத்து வெளியேற்றலாம்? என்னென்ன காரணங்களால் இந்த மாதிரி முகத்தில் அதிகமான அந்த கொழுப்பு சேர்றது நமக்கு இருக்குது? ஸோ பொதுவாக காரணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது ஹார்மோன் இம்பேலன்ஸ் முக்கியமான ஒரு காரணங்க. இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தைராய்டு கிளாண்டில் இன்ஃப்ளமேஷன். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஏற்படும்பொழுது நமக்கு வரக்கூடியது தான். தைராய்டு கிளாண்டில் இன்ஃப்ளமேஷன் இருந்து அதனால் தொண்டை, கன்னப்பகுதிகளில் ஒரு வீக்கம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு இந்த டபுள் சின் ப்ராப்ளம் ஏற்படுது. இல்லை தொண்டை பகுதியில் சதை வளர்றது, டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது, அதனாலேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா டபுள் சின்னில் கொஞ்சம் வீக்கம் வர மாதிரி இருக்கும். இல்லை நமக்கு கிளாண்ட்ஸில் ஏதாவது வீக்கம் இருந்தாலோ, லிம்ஃப் நோடில் என்லார்ஜ்மெண்ட் இருந்தாலோ நமக்கு வரலாம். ஸோ கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, இல்லை காது, மூக்கு, தொண்டை பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் வீக்கம் நமக்கு தெரியும். ஸோ காது பகுதியில் நமக்கு பிரச்சனை இருந்து அதனாலேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா வீக்கம் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கன்னப்பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகளை, அதாவது முக்கியமாக இந்த டபுள் சின் ப்ராப்ளம் எப்படிங்க சரி செய்யலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு சின்ன சின்ன ஹோம் ரெமெடிஸும் இருக்குது. சின்ன சின்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணாலே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதற்கு என்னங்க பண்ணலாம்? ஸோ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாவே அதுவே நமக்கு இந்த டபுள் சின் ப்ராப்ளத்தை நமக்கு குறைக்குது. அப்போ பேசிக்காக இப்போது ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கன்னப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த ஃபேட் டெபாசிஷன் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏலக்காய் குடிநீர் நமக்கு பயன்படுது. ஏலக்காய் குடிநீர் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப எளிமையாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்க. ஏலக்காயை நம்ம எடுத்துக்கிறோம். எவ்வளோ அளவுனா 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். அந்த 100 கிராம் அளவுக்கு ஏலக்காய்னா சீரகம், சோம்பு ரெண்டுமே 50 கிராம் எடுத்துக்கணும். இதுலேயும் முக்கியமாக காட்டு சீரகம் அப்படின்ற ஒரு டைப் இருக்குங்க. இந்த காட்டு சீரகம் அப்படின்னு சொல்கிறது
இதுலேயும் ஒரு 50 கிராம் எடுத்து இந்த ஏலக்காயோடு சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் ஸோ இதை வந்து டீ மாதிரி குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இந்த டீயை நம்ம ரெகுலராக குடிக்க உடலில் தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும், கொலஸ்ட்ரால் முதல்ல நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாகவே இந்த டபுள் சின் இருக்குன்னா ஃபேட் உடலில் வந்து அதிகமாக இருக்குன்றதே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஃபேட்டி லிவர் இருக்கவும் சான்சஸ் இருக்குது. அப்போ அது சரியாகணும்னா ரெகுலராக நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ ஏலக்காய் டீ காலையில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நல்லாவே நமக்கு டபுள் சின் குறைய ஆரம்பிக்கும். இதற்கான சின்ன சின்ன பயிற்சிகள், முக்கியமாக யோகாசன பயிற்சிகள் நம்ம செய்யலாம். ஸோ இந்த யோகாசன பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது புஜங்காசனா உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. பொதுவாக அந்த உடல் எடை பொதுவாக நமக்கு குறையிறதுக்கு இந்த புஜங்காசனம் மிகவும் சிறந்தது. இந்த புஜங்காசனம் தினம்தோறும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். கோமுகாசனம் நீங்கள் இந்த பயிற்சியை ரெகுலராக நம்ம செஞ்சுக்கிட்டே வரலாம். இது எல்லாமே நமக்கு அந்த மசில்ஸை வந்து குறைக்கக்கூடிய ஆசன வகைகள். இதை நம்ம ரெகுலராக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணுங்க. அதுக்கப்புறம் நெக் எக்ஸசைஸ் மட்டும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக பத்மாசனில் உட்காந்துட்டு இந்த நெக் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். நெக் ரொட்டேஷன், நெக் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணணுங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் அண்ட் ரைட், அப்புறம் நெக் வந்து நல்லா ரவுண்டாக நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போதும் கண்ண பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மவுத் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, வாயில் வந்து தண்ணீர் வச்சுட்டு புல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆயில் புல்லிங் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்லை தண்ணீரை வச்சு புல் பண்ணுறது, இந்த மாதிரியான பயிற்சிகள் செய்யும்போதும் கண்ண பகுதியில் தாடையில் இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதை தாண்டி ஆயில் மசாஜ் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இதுக்கு என்ன ஆயில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருஞ்சீரக எண்ணெய். இந்த கருஞ்சீரக எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது தேவையான அளவு நீங்கள் எடுத்துகிட்டு டெய்லி நம்ம என்ன பண்ணோம்னா அப்வர்ட் டைரக்ஷனில் இந்த கழுத்தோட அடிப்பகுதியிலேருந்து மேல் நோக்கி நம்ம ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ரத்த ஓட்டம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக அந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கண்ணப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு குறைஞ்சு ஃபேட் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ டெய்லி ஏதாவது ஒரு வேலையாவது இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கீழே இருந்து மேல் நோக்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே வரணும், மசாஜும் பண்ணிக்கிட்டே வரணும். இப்படி ரெகுலராக பண்ணும்போது கண்ணப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஃபேட் நமக்கு குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக முகம் வந்து பழைய மாதிரியான ஒரு தோற்றத்துக்கு வரும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த கண்ணப்பகுதியே அப்படியே பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, வாயே சின்னதாக போன மாதிரி இருக்குது, பார்க்கும்போது எல்லாருமே கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த டபுள் சின் ப்ராப்ளம் இருக்குன்னா இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நல்லா உங்களுக்கு ரிசல்ட் இருக்குங்க. இதை தாண்டி இன்னும் ஸ்பீடாக நமக்கு அந்த தசைகள் குறையணும் அப்படின்னு சொன்னால் மஞ்சள். ஸோ மஞ்சளை வந்து நம்ம வெந்நீரில் கலந்து 10 மாதிரி போடணும். ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் இதை நம்ம ட்ரை பண்ணாலே போதும். ஸோ மஞ்சளை வந்து இந்த அடிப்பகுதியில் இந்த கண்ணப்பகுதியில் 10 மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டீம் எடுக்கணும். ஸோ வாரத்துக்கு ஒரு முறை நீராவி முகத்தில் படுற மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தாலும் கண்ணப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கொழுப்புகள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, இல்லை டான்சிலைட்டிஸ் இருக்கா, லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இப்படி ரெகுலராக இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த டபுள் சின் அப்படின்ற ப்ராப்ளம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனோட சேர்த்து வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு வரணுங்க. இந்த காய்கறி வகைகளில் முக்கியமாக கீரை வகைகளும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. இதில் சௌச்சௌ அப்படின்னு சொல்கிற ஒரு காய் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்ல நீர்ச்சத்து நிறைந்தது. இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த கூட்டாக நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது, கொழுப்பும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ முகமும் பழைய மாதிரி நமக்கு அந்த பழைய ஷேப் வந்து வர ஆரம்பிச்சிடும், டபுள் சின் வந்து நல்லாவே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஹோம் ரெமடிஸ் மெடிசன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டபுள் சின் ப்ராப்ளம்ன்றது இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குங்க. அது சரியாகணும்னா இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.